கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அதிகமாய் தியானிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது அவர் முதலாவது பிரசங்கித்ததே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே உலக மக்களாகிய நாம், இந்த உலகத்திலே பிறந்த நாம், இந்த உலகத்திற்குரிய காரியங்களை அதிகமாய் கவலைப்படுகிறோம். எப்படி சாப்பிடுவோம், எப்படி உடுத்துவோம், எப்படி சேர்ப்போம் என்று ஒரு கவலை நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கிறது. என்னதான் வேதத்தை தியானித்தாலும், எவ்வளவுதான் செய்திகளை கேட்டாலும், நாம் இந்த உலகத்திற்குரிய காரியத்தை அதிகமாய் தேடுகிறதுனால ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் பேச ஆரம்பிக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பொழுது அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், உங்கள் பிதா அதாவது தேவனுடைய பிள்ளைகளே, பிதாவாகிய தெய்வம் பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்தையே நமக்கு கொடுக்க பிரியமா இருக்கிறாராம். தேவனுடைய ராஜ்யம் என்பது ஒன்று உண்டு. இதை நாம் அறிஞ்சிருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அப்பொழுது இந்த பூமியில நம்ம என்ன இருந்தாலும் இல்லைனாலும், நமக்கு என்ன கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் அதை பற்றி நாம் கவலைப்படவே மாட்டோம். ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்தே நாம் நம் நோக்கமாய் போய் கொண்டிருப்போம். ஏனென்றால் இந்த சரீரம் மண்ணினாலே உருவாக்கப்பட்டது, மண்ணுக்கே திரும்பும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால அவர் தந்த ஆத்துமாதான் அவரிடத்துல போகும். தேவனுடைய பிள்ளைகளே, அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம ஒவ்வொரு நாளும் பரலோக ராஜ்யத்தை குறித்து தியானிக்க வேண்டும். பரலோக ராஜ்யம் என்றால் என்ன என்பதை குறித்து வேதத்தில் அதிகமாய் நாம் படித்து அதை அறிந்து அந்த ராஜ்யத்தின் காரியத்தை நாம் அறிந்து கொண்டே இருந்தால் அந்த ராஜ்யத்தினுடைய நன்மைகள்லாம் நமக்கு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அதை அவர் கொடுக்க பிரியமா இருக்கிறாராம். எப்போ கேட்பாங்க, எப்போ அதை தேடுவாங்க. அப்போ இந்த பொல்லாத உலகத்துல, பாவ நிறைஞ்ச உலகத்துல தேவன் நமக்கு தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நன்மையை கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் பரலோக ராஜ்யத்துக்குரிய ஆசீர்வாதத்தை இந்த பூமியில வாழலாம் என்று சொல்லுகிறார். அதனால அது மரிச்ச பிற்பாடு தாங்க பரலோக ராஜ்யம், அப்படி கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளே, பரலோக ராஜ்யம் நமக்குள்ள இருக்கிறது. பரலோக ராஜ்யத்தினுடைய சந்தோஷம் நமக்குள்ள இருக்கிறது. அதை எந்த நேரத்துல யார் யாரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு தேடுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் அது நடந்து கொண்டே இருக்கும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்க பிதா அதுல ரொம்ப பிரியமா இருக்கிறாரு, நீங்க கேட்ட உடனே கொடுத்துருவாரு, அதை தேடினா நீங்க பார்த்துருவீங்க என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நம் குடும்பத்துல சமாதானம் இருக்கும், ஒருவருக்கு ஒரு குறை இருக்காது, ஒருவர் மேல ஒருவர் நம்ம சண்டை போட மாட்டோம். தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுதும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் என்னதான் நம்ம வாழ்க்கையில நேர்ந்தாலும் எனக்கு ஒரு பரலோக ராஜ்யம் இருக்குப்பா, கட்டாயம் அங்கே தேவனை கொண்டு போவார் என்கிற ஒரு பெரிய வெளிப்பாடு நமக்கு வந்துடும். அதைத்தான் அவர் அப்படி சொல்லுகிறார். அதனுடைய பிள்ளைகளை, அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து நாம் எப்பவும் தரிசனம் உள்ளவர்களாய், கரிசனை உள்ளவர்களாய் இருந்தால் நிச்சயமா நமக்கு அதை கிடைக்கும். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்துல வருகிறப்பா, பரலோக ராஜ்யம் ஒன்று உண்டு சுவாமி, நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா, அதை எங்களுக்கு தாரும், நாங்கள் கேட்கிறோம் ஐயா. இந்த பூமியில வாழும்போது தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்ய முடிச்சு வைக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.